பாஜக வந்தால் பற்றி எரியும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பாஜக வந்தால் பற்றி எரியும் என்பதற்கு நிரந்தரமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது மணிப்பூர் மாநிலம். 3 ஆண்டுகளாக எரிகிறது மணிப்பூர். பாஜக ஆளும் மாநிலம் அது. வன்முறையை அடக்க முடியாத நிலையில் ஆட்சியை விட்டு விலகினார் பாஜக முதலமைச்சர் பிரேன் சிங். உண்மையில் பார்த்தால் அந்த ஆட்சியையே கலைத்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை ஒன்றிய பாஜக தலைமை. சட்டமன்றத்தை முடக்கி வைத்திருந்தார்கள் என்று விமர்சிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னால் மணிப்பூர் சட்டமன்றத்தை மீண்டும் செயல்பட வைத்தது பாஜக தலைமை. மணிப்பூர் மாநிலத்தில் புதிய அரசு பதவியேற்ற நிலையில் அங்கு மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. லேசான அமைதி சிதைந்து மீண்டும் பற்றி எரிய தொடங்கியிருக்கிறது. மணிப்பூரில் 2023ஆம் ஆண்டு 2 சமூகங்களுக்கிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. கலவரத்தில் இதுவரை 260க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்தனர். பல்லாயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறினார்கள். காவல்துறை மொத்தமாக செயலிழந்தது. காவல் நிலையங்களில் இருந்த துப்பாக்கிகளை வன்முறை கும்பல் எடுத்துச் சென்றது. துப்பாக்கிகளை கொண்டு வந்து கொடுங்கள் என்று காவல்துறை அறிவித்த அவலம் மணிப்பூரில்தான் நடந்தது என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. பாஜக முதலமைச்சர் பிரேன் சிங் செயல்படாமல் இருந்தார். பாஜகவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்று பாஜக தலைமையிடம் பாஜக மாநில அரசையே குறை சொன்னார்கள். அதன் பிறகுதான் அக்கட்சியின் முதலமைச்சர் பிரேன் சிங் பதவி விலகினார். ஒன்று வேறு முதலமைச்சரை அப்போதே தேர்வு செய்திருக்க வேண்டும், அல்லது அந்த சட்டசபையை முழுமையாக கலைத்திருக்க வேண்டும். மிக தந்திரமாக செயல்பட்டது பாஜக தலைமை. எதிர்ப்புகளை சமாளிக்க இருந்த முதலமைச்சரை பதவி விலக வைத்துவிட்டு சட்டசபையை எப்போது வேண்டுமானாலும் செயல்பட வைத்து பாஜக ஆட்சியை மீண்டும் உருவாக்க நினைத்தார்கள். 6 மாதங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலானது. பின்னர் மீண்டும் 6 மாதத்துக்கு நீட்டித்தார்கள். கலவரம், வன்முறை ஓய்ந்துவிட்டதாக நினைத்து மீண்டும் ஆட்சி அமைக்க பாஜக முயற்சித்தது. மெய்தி, குக்கி இனங்களைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சி மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்களிடம் பாஜக மேலிட பொறுப்பாளர் கருத்து கேட்டார். பின்னர் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மணிப்பூர் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கும் வகையில் சட்டசபை தலைவராக ஒய் கேம்சந்த் சிங் தேர்வு செய்யப்பட்டார். அவருடன் நெம்சா கிப்கென், லோசி திகோ ஆகியோர் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் குக்கி பழங்குடியினத்தைச் சேர்ந்த முன்னாள் பெண் அமைச்சர் நெம்சா கிப்கென் துணை முதலமைச்சராக சேர்ந்ததை பலரும் எதிர்க்கிறார்கள். பிறகு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாஜக தலைமையிலான அமைச்சரவையில் இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். குக்கி சமூகத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கும் பல பகுதிகளில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் குதித்து இருக்கின்றனர். போராட்டக்காரர்கள் டயர்களுக்கு தீ வைத்ததோடு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஆட்சியமைக்க உரிமை கோரிய போது குக்கி பழங்குடியின எம்எல்ஏ என் சனதே, ஜோகமர் பழங்குடியின எம்எல்ஏ எம் காவுதே ஆகியோர் உடனிருந்தனர். சட்டசபை கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். இதனை அந்த இன மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். குக்கி, ஜோகமர் பழங்குடியினத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கும் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் முழு அடைப்பு நடத்தப்பட்டது. கைகளில் கட்டைகளை ஏந்திக் கொண்டு மாவட்ட தலைநகரில் போராட்டக்காரர்கள் வாகனங்களை தடுத்து நிறுத்தினார்கள் என்று முரசொலி விளக்கியுள்ளது. துய்போங் வனத்துறை கேட் அருகே வன்முறை கும்பலுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. கும்பல் கற்களை வீசியது. அதனால் பாதுகாப்பு படையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியும் கும்பலை கலைத்தனர். அதிகாலை வரை மோதல் நீடித்தது. 20 மாதங்கள் கழித்துதான் பதவி விட்டு விலகினார் முந்தைய முதலமைச்சர் பிரேன் சிங். இன்றைய முதலமைச்சர் பதவியேற்ற அன்றே வன்முறை அரங்கேறியிருக்கிறது. புதிய அரசில் இணைந்துள்ள குக்கி எம்எல்ஏக்களை சமூக புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து நடக்க இருக்கும் விளைவுகளுக்கு அவர்களே பொறுப்பு என்று அறிவித்துள்ளார்கள். எனவே வன்முறை இப்போதைக்கு நிற்கும் என தெரியவில்லை. மணிப்பூரில் எப்படியாவது பாஜக ஆட்சி அமைத்துவிட வேண்டும், பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர மணிப்பூர் பிரச்சினையை தீர்க்க முயலவில்லை. உண்மையான பிரச்சினை என்ன, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எந்த ஆலோசனையும் செய்யவில்லை என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. மணிப்பூர் மலைவாழ் பழங்குடி மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு, வாழ்வாதாரம் மேம்பாட்டுக்கு எதையும் செய்யவில்லை. காடுகள் பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரால் மலைவாழ் மக்களை வதைத்தார்கள். மலைவாழ் மக்களது வாழுமிடங்களை
பகுதிகளில் உள்ள வீடுகளை இடித்தார்கள். மலைவாழ் மக்கள் கஞ்சா பயிரிடுவதாக சொல்லி தொடர்ந்து ஒடுக்கினார்கள். பாஜகவை சேர்ந்த மலைவாழ் இன எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கூட பாஜக தலைமை செவிமடுக்கவில்லை. பிறகு எப்படி அமைதி திரும்பும்? பாஜக இருந்தால் எரியும், மீண்டும் வந்தாலும் எரியும் என்பதைத்தான் மணிப்பூர் காட்டுகிறது என்று முரசொலி விமர்சித்துள்ளது.